திருச்சியில் செவிலியர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டம் 2 நாட்கள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மணக்குடிப்பட்டியைச் சேர்ந்த செவிலியர் சீதாலட்சுமி திருச்சி கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் படிப்பு படித்து வந்த நிலையில் மூக்கில் சதை வளர்ந்ததால் திருச்சி புத்தூர் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு முன் கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தின் அளவு அதிகமானதால் அவர் உயிரிழந்ததாக சக செவிலியர்கள் புகார் கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய ஆட்சியர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 10 முதல் 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாகவும் அவரின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.